உதயநிதியெல்லாம் ஒரு செடி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. யாருக்கு? அண்ணாமலை தான். காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. எங்களுக்கு பணம் கொடுத்தா எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பொன்னார் ஜெயிச்சா போதும். எம்.சி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா அடுத்தால தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த செல்வாக்கோடு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள். ராதாகிருஷ்ணன் அவர் தான் முடிச்சிருக்காரு. யார் தானே எங்களுக்கு தாமரை ஜெயிச்சா தான் நல்லது. அவர் ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் இருந்து குமரி மாவட்டத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா? ராதாகிருஷ்ணன் பண்ணியிருக்காரு. விஜய் வசந்த் உங்களுக்கு தெரியுமா? அவர் எம்பி எதாவது பண்ணியிருக்காரா? அது வந்து சரி தொகுதி பக்கமே வரல உங்களோட தொகுதி. நம்ம கொல்லங்கோட்டில் நிற்கிறோம், அங்கே விஜய் வசந்த் அவங்க தொகுதிக்கே வரல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. காங்கிரஸ் பிஜேபி போட்டி பலமாக இருக்குது. இதில் யார் ஜெயிச்சா? ராதாகிருஷ்ணன் வந்து பிஜேபி சார்பாக நிற்கிறாரு, விஜய் வசந்த் வந்து காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாங்க. இதில் யார் ஜெயிச்சா நம்மளோட குமரி மாவட்டத்துக்கு நல்லா இருக்கும்? பொன்னார் ஜெயிச்சா தான் நல்லா இருக்கும். ஏன் பொன்னார் ஜெயிக்கணும்? பொன்னார் இருந்தப்போ தான் நிறைய வேலைகள் எல்லாம் நடந்து, மேம்பாலம் எல்லாமே நால்வழிச்சாலை. விஜய் வசந்த் இப்போ வந்து 5 வருஷமா எம்பியா இருக்காரு, அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவர் எங்கேயாவது பார்க்கணுன்னா ஏதாவது கல்யாண வீடு, எங்கேயாவது ஒரு மரண வீடு எங்கேயாவது பார்க்க முடியாது. அல்ல நல்ல காரியம் எதுவும் செஞ்ச மாதிரி இல்லை. வேஸ்ட்டாக போச்சு, அவ்வளோதான். முதல்ல தாப்பனார் இருந்தார், அவர் இருந்து இறந்து போனார். இடைத்தேர்தல் வந்து அவர் இருந்து எந்த இதுவும் யூஸும் கிடையாது. இப்போ போட்டது ஆமாம், பிரயோஜனம் இல்லை. நல்லா பண்ணுவார் கண்டிப்பாக. ஏன்னா மத்தியிலே மோடி ஆட்சி தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்போ மத்தியில் இருக்கிற மந்திரி ஸ்தானம் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அதனால் அவரால் ஏதாவது பண்ண முடியும் என்ன நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆமாம், காங்கிரஸ் வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. இதனால்தான் இந்த சொல்ல போனால் காங்கிரஸ் வந்து அரசியல் வரும்போது மக்களுக்கு சமாதானம் இருக்காம. ஆமாம், நம்ம தொகுதிக்கு விஜய் வசந்த் 5 வருஷம் எம்பியா இருந்திருக்காரு, பொன் ராதாகிருஷ்ணனும் 5 வருஷம் எம்பியா இருக்காரு. இவங்க 2 பேர்ல யாரு நம்ம தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்கா? ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது பாலம் கட்டியிருக்காரு, அது மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத பாலம், இல பாலம். ஆமாம், விஜய் வசந்த் என்ன பிரயோஜனமான விஷயம் அவர் நல்ல காரியங்கள் செய்திருக்காரு. அவர் பண்ண காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம்? இந்த விரிகோடு மேம்பாலத்துக்காக அவர் நல்ல முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. எம்.சி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா அடுத்தால தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த செல்வாக்கோடு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள். உதயநிதியெல்லாம் ஒரு செடி, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் விளையாட்டுப்பிள்ளை, அவனுக்கு என்னமே தெரியாது. உதயநிதி வந்து அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமாம், உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாது, ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தாமரைக்கு வந்து பிஜேபி சார்பா பொன் ராதாகிருஷ்ணன் நிக்கிறாரு. ஆமா, காங்கிரஸ் சார்பா விஜய் வசந்த் நிக்கிறாரு. சரி, இதுல யார் வின் பண்ணா நம்மளுடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நல்லா நடக்கும்? பொன்னார் தான். பொன்னார் ஜெயிச்சா? ஆமா. ஏன் பொன்னார் ஜெயிச்சா நல்லா நடக்கும்? அவர் மேம்பாலம் கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம ரோடு இந்த மாதிரி நல்ல வந்து சென்ட்ரல்ல நரேந்திர மோடி ஜெயிப்பாரா இல்ல காங்கிரஸ் ஜெயிக்குமா? மோடி தான். மோடி தான் ஜெயிப்பாரு. ஆமா. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், இதில் 2 பேரில் அண்ணாமலை தான் சார் பெஸ்ட்டு. யாருக்கு? அண்ணாமலை தான். அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை பெஸ்ட்டு? அவர் எதுவாக இருந்தாலும் நோண்டி நொங்க எடுத்துருவார். ஒன்று யாருமே விட்டுக்கிறது இல்லை. பொய்ன்னு ஒரு ஆளை கண்டாச்சுன்னா அவரை விமர்சனம் பண்ணாமல் விடவே மாட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக விஜய் வசந்தும், பிஜேபி சார்பாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிற்கிறாங்க. இதில் 2 பேரில் யார் ஜெயிச்சா நம்ம குமரி மாவட்டத்துக்கு நல்ல விஷயங்களை செய்வாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? நாங்கள் நம்புது நம்ம இவர் விஜயகிருஷ்ணன் ஜெயிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ பிஎம் வந்து நரேந்திர மோடி தான். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நல்லா செய்திருக்காரு கடந்த முறை. வசந்த் அவர்கள் பையன் விஜய் வசந்த் அவர்கள் டிஎம்கே கூட்டணி வந்து கோஆபரேட்டிவ் இல்லை. இந்த இடம் மீண்டும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று என்னுடைய கருத்து. திட்டங்கள் எல்லாம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் நிறைய செய்திருக்காரு. எல்லாம் என்ன பாலம், குளித்துற பாலம், நிறைய சாதனைகள் மக்களுக்கெல்லாம் செய்திருக்காங்க. மீண்டும் அவர் ஜெயிதான் நல்லாயிருக்கும், அது என்னுடைய கருத்து. பாலம் கூட எவ்வளோ தடைப்பட்டு எத்தனையோ பேர் நடக்க முடியாத காரணத்தை பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தான் முடிச்சிருக்காரு. மாரத்தாண்ட மேம்பாலத்தில் இந்த பாலம் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நின்றுட்டு போகிற மாதிரி இருந்தது? அது ஏகப்பட்ட மணிக்கூர் கணக்கு இருக்குது. டைம் பஸ்ஸு பிரச்சனை அடிக்கடிக்கு வராது, டிராஃபிக் அதிகமாகும். இப்போ அந்த டிராஃபிக்கெல்லாம் இவர் பொன் ராதாகிருஷ்ணன் கொண்டு வந்ததுக்கப்புறம் பாலம் கொண்டு வந்தப்புறம் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், நிச்சயமாக அவர் தான் வரணும். இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் பிஜேபின்னு கடுமையான போட்டி இருக்குது. இதில் வந்து யார் வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நான் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் உழைச்சிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. அவர் 20 வருஷமாக இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களை குட்டி காமராஜா மாதிரி காண்றதுக்குள்ள எல்லா முயற்சிகளும் பண்ணியிருக்காங்க. அவர் 10 வருஷமாக மத்திய அமைச்சராக இருந்த சமயத்தில்
40,000 கோடிக்கு மேலே இங்கே வந்து விவசாயத்தை கொண்டு வந்து மக்களுக்காக மேம்பாலம் என்னென்ன சிறு பிள்ளைகளுக்காக செய்ய முடியுமோ எல்லா வசதிகளும் அவர் செய்துட்ருக்காரு. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் வந்து வளர்ச்சி அடையணும்னா பொன் ராதாகிருஷ்ணன் வந்தால் தான் வளர்ச்சி அடையும். பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்தியில் போனால் தான் கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ச்சி அடைய முடியும், நல்ல முறையில் போக முடியும், மக்களுக்கு செல்வாக்க முடியும், ஃபேக்ட்ரி வர முடியும், மாவட்டம் வளர்ச்சி அடைய முடியும், விவசாயிலிருந்து எல்லா அத்தனை அனைவருக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஜாதி மதம் ஒன்றும் இல்லாமல் எல்லாருக்கும் மொத்தமாக நல்ல முறையில் உழைச்சிட்டு இருக்காரு அவர். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. இங்க வந்து பிஜேபி காங்கிரஸுக்கு வந்து சரிசமமா போட்டி இருக்குன்னு சொல்றாங்க. யார் வெற்றி பெறுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக காங்கிரஸ் தான். அங்கே மத்தியில ஆட்சி மாறணும் மாறணும்னு நினைக்கும். ஆனால் மாறி வந்தால் தான் கொள்ளலாம் மக்களுக்கு. இப்போ மோடி காங்கிரஸ் வின் பண்ணுமா? காங்கிரஸ் தான் வின் பண்ணணும் அப்படின்னு மனசில் நினைக்கும். ஆமாம், பிராக்டிகலா என்ன இருக்கு? ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க சைடு தான் சொல்கிறாங்க, அது பிஜேபி தான் சொல்கிறாங்க. பிஜேபி என்ன இருந்தோம். ராதாகிருஷ்ணன் வந்து எப்படி அவருக்கு ஒரு போனாட்டி எம்பியா இருந்தது கன்னியாகுமரி தொகுதிக்கு பண்ணியிருக்காரா? நிறைய பண்ணியிருக்காரு. வெற்றி நம்ம பொண்ணார் தான் வெற்றி பெறணும். ஏன்னா அவர் இந்த ஃபீல்டில் தான் மேம்பாலம் கொண்டு வந்தாவ. பின்ன அதுக்கப்புறம் வந்து சுசீந்திரம் பாலம் நல்ல டெவலப்பாக தான் இருந்துச்சு அந்த டைமில். என்ன பண்ணாவ ஒன்றுமே பண்ணலை. யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் காங்கிரஸ் தான் வெற்றி பெறுவேன்னு நினைக்கிறேன். ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றார். ஆமாம், நிறைய பண்ணியிருக்காரு. மேம்பாலம் பண்ணியிருக்காரு, குளுத்துற பாலம் பண்ணியிருக்காரு, திருப்பி மருத்துவக் கல்லூரி கொடுத்துருக்காரு, சாலைகள் கொடுத்துருக்காரு, சுசீந்திரம் பாலம் கொடுத்துருக்காரு. ஆமாம் இருக்கு. எனக்கு அறிஞ்சு ஒன்றும் பண்ணலை. ஆமாம் ஆமாம். ஆனால் நம்ம காங்கிரஸுக்கும் பிஜேபியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரிசமமாக போட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் யார் வெற்றி பெறுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாய்ப்பு கூடுதல் கைக்கு தான். எனக்கு ஓட்டு காங்கிரஸுக்கு தான். அதுக்கு சாய காலம் வரைக்கும் அதே தான். அது எந்த ஆளு நின்னாலும் சரி. இங்கே பிஜேபி தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு மோடி தான் ஆட்சிக்கு வரும், நேஷன் மோடி தான் வரும். மத்தியில் ஆட்சி பண்ண கட்சியில் கேண்டிடேட் வின் பண்ணால் நல்ல பலம் கிடைக்கும். பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கையில் அமைச்சராக இருந்தார். அப்போ குமரி மாவட்டத்துக்கு ஏதாவது வளர்ச்சி திட்டங்களை செஞ்சுருக்காரா? அவர் மார்த்தாண்டம் ஃப்ரிட்ஜ் பண்ணியிருக்காரு, பார்வதிபுரம் ஒருபாடு நல்ல காரியங்கள் செய்திருக்காரு. மார்த்தாண்டம் பிரிட்ஜ் வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கா? அது டிராஃபிக் குறைஞ்சிருக்கா? ஆமாம், இப்போ டிராஃபிக் ரொம்ப குறைஞ்சிருக்குது. டிராஃபிக் இல்லைன்னு வேணும் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து மார்த்தாண்டத்தில் எத்தனை மணி நேரம் நீங்களாம் நின்றுட்டு போகிற மாதிரி இருக்கும்? அடுத்த ஒரு 2-3 மணி நேரம் லேட்டாகி தான் போகும். 3 மணி நேரம் நின்றுட்டு போகணும். இப்போ வந்து எவ்வளோ? இப்போ வந்து பிரச்சனை கிடையாது, டிராஃபிக் கிடையாது. ஆமாம். ராதாகிருஷ்ணன் மேலேயோ பிஜேபி மேலேயோ மோடி மேலேயோ அங்கே இருக்க எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு இவங்க மதவாதமாக செயல்படுறாங்க, ஒரு மதத்துக்காக செயல்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் உண்மை இருக்கா? இல்லை, அது ஒன்றும் உண்மை இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பொன் ராதாகிருஷ்ணன் எந்த எல்லா கட்சிகளும் எல்லா மதத்தில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தானே கொண்டு பாரு. பொன் ராதாகிருஷ்ணன் வந்த பிறகு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த சர்ச்சோ எந்த முஸ்லீம் பள்ளியோ இடிக்கப்பட்டது அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை சொல்கிறாங்க. செயல்பாடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் செயல்பாடுன்னா மக்கள் மத்தியில் வந்து அவர் வந்து குறைகள் கேட்டு எடுத்து அப்படி இருந்தால் தான் அது ஒரு அரசியல் நடத்துது மாதிரி. இது அவங்க எல்லாம் ஓட்டு வாங்கியாச்சு போயாச்சு. அவருடைய செயல்பாடுன்னா அவர் அடிக்கடி வந்து பிஜேபிக்காரர் தானே. ஆமாம், அது வந்து அவர் அடிக்கடி எல்லா இதுகளுக்கும் வருவார். பண்ணு இந்த மேம்பாலம் ஒன்றும் பண்ணார், நல்ல ஆளுகளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் பண்ணார். எல்லாருமே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஓட்டு போடுற முடிவில் இருக்கீங்க. இப்போ அவர் இங்கே வந்தால் உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் அவர் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு சொல்லலாம். அவர் நம்ம சொல்லக்கூடிய தேவையில்லை, அவருக்கே தெரியல. ஆமாம், ஏன்னா அவர் இந்த தொகுதியெல்லாம் சுற்றி வந்த ஆளு, நம்ம ஊர் ஆளுங்கிறனால அவருக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு இந்த ஒரு பட்டணம் ஆரம்பரம் மாத்திரம் ஒரு லெவலாக்கி தரணும். லெவலாக்கி தரலன்னு என்ன இனி நாங்கள் யாருக்கும் ஓட்டு செய்து பல யாருக்கு ஓட்டு? கடைசியாக வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறீங்க, ராதாகிருஷ்ணன் ஓட்டு போட போகிறீங்க. இப்போ இங்கே இந்த தொகுதியோட அமைச்சர் ஒருத்தர் இருக்கார், அவரோட பேர் உங்களுக்கு தெரியுமா? மனோ தங்கராஜ். அவர் அமைச்சர் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காரா? இல்லை ஒன்றும் பண்ணலை. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் பொன் ராதாகிருஷ்ணன் வந்தால் தான் கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ச்சி அடைய முடியும். அதில் உறுதி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் இந்த தடவை வரலைன்னு என்ன கன்னியாகுமரி மாவட்டம் இந்த தாழ்ந்த நிலைக்கு போகணும்னு நான் உங்கள்கிட்ட உறுதியாக சொல்கிறேன். நம்ம இப்போ கொல்லங்கோடு பகுதியில் இருக்கோம், பீச் ஏரியாவில் இருக்கோம். அங்கே மீனவ சகோதரர்கள்ட்ட அவங்களுடைய கருத்துக்களை நம்ம கேட்க போகிறோம். இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக விஜய் வசந்த் நிற்கிறாங்க.
பிஜேபி சார்பாக இவங்க பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. இவங்கள யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? உங்களுடைய ஓட்டு யாருக்கு? எங்களோட ஓட்டு நாங்கள் பிஜேபிக்கு தரோம். இன்னும் சமுதாயத்தோட அவங்களோட கோரிக்கைகள் என்னென்ன இருக்குது, அது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்தால் நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? நம்பிக்கை இருக்குது. இந்த தேர்தலில் தாமரைக்கு தான் வாக்களிப்போம் அப்படிங்கிறது அவங்களோட முடிவாக இருக்குது. அந்த மாவட்டத்துக்குன்னு எந்த எம்பியோ எம்எல்ஏ வந்து யாருமே எதுவுமே செய்தது கிடையாது. ராதாகிருஷ்ணன் மட்டும்தான் செய்திருக்கான். இத்தனை வருஷம் எல்லாமே கவர்மெண்ட்கள் இருந்திருக்கு. 2,10,000 ரூபா எனக்கு வந்து நான் ஒரு வீடு வச்சுருக்கேன். இன்னைக்கு மோடிக்கு எதிர ஆமாம், எல்லாமே எத்தனையோ கவர்மெண்ட்கள் வந்தது போச்சுது. இப்போ அவர் ராதாகிருஷ்ணன் அவர் இருக்கார்ல, அவர் பண்ண திட்டங்கள்ல எது உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள திட்டமாக இருந்ததுன்னு? எல்லா அந்த ராதாகிருஷ்ணன் திட்டம் எல்லாமே நல்ல திட்டம். பொன் ராதாகிருஷ்ணன் அவர் தான். ஏன் அப்படி? எப்படி அவங்க தானே இந்த பாலம் எல்லாம் கொண்டு முன்னாடி வந்தப்போ நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ 5 வருஷமா விஜய் வசந்த் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றும் காணல. அவர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா நீங்க? இல்லை. எலெக்ஷனுக்கு வந்தப்பாவது? எலெக்ஷனுக்கு வந்ததாலும் தெரியும். காங்கிரஸ்ல இப்போ விஜய் வசந்த் எம்பி இருக்கார்ல, அவர் நம்முடைய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரா? வளர்ச்சி திட்டம்னா மேலே இருக்கிறது எதிர்கட்சியில் இருக்குது. அப்படி இருக்கச்சில் எப்படி வளர்ச்சி வரும்? நீங்கள் எனக்கு எதிராக இருக்கச்சில் நான் எப்படி முன்னேறுவேன்? ராதாகிருஷ்ணன் இருக்கையில் அவர் பண்ணியிருக்காரு. அந்த ஆள் இருக்கச்சில் அவரை கொண்டு முடிஞ்சதெல்லாம் பண்ணியிருக்காரு, இல்லைன்னு நான் சொல்லலை. விஜய் வசந்த் நிற்காரு. விஜய் வசந்த் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக ஏதாவது விஷயம் செஞ்சிருக்காரா? இது வரலையே அவரு. இது பார்த்து ஒரு பில்டிங் வச்சு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு. அவரோட கடைகளை மட்டும்தான் திறக்க வருவார் அவரு. அல்ல, வேற ஒன்றும் பார்க்கறது இல்லை. இப்போ 2 வருஷம் தான் பார்க்குது. 5 வருடங்களாக எம்பி அந்த விஜய் வசந்த் கன்னியாகுமரிக்கு பண்ணியிருக்காரா? இல்லை, ஒன்றுமே பண்ணல. ஆனால் ராதாகிருஷ்ணன் எம்பியா இருந்தப்ப நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப நமக்கு நல்ல பயனுள்ள திட்டங்கள் எது? நமக்கு வந்து இந்த 3 வழி சாலையெல்லாம் நல்ல ஓகே. பெட்டது நமக்கு அத்தியாவசியம் ஆஸ்பத்திரி போகலாம் வரலாம். டக்குன்னு இல்லை, நல்ல இதாக தான் 3 வழி சாலை. அது கழிஞ்சிட்டு நம்ம வந்து ஆஸ்பத்திரி எல்லாம் நல்ல இதாக அந்த சமயத்துல நல்லா இருந்து ஆசாரிப்பழம் ஆஸ்பத்திரி எல்லாம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே வந்து எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ஒரு மதத்துக்கு தான் செயல்படுவார் அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் இருக்கு. அது உண்மையா? இல்லை, உண்மை இல்லை. நம்ம வந்து மதம் அந்த ஜாதி மத பேதம் அந்த மாதிரி பார்க்கல. நம்ம இதை வந்து பொதுவாக அவங்க பேசியது இவங்க அங்கே கட்சிக்காரன் வந்து பேசி அவங்களாம் வச்சிருக்காங்க. பிஜேபி ஜெயிச்சாதான் கன்னியாகுமரிக்கு நல்ல ஒன்று தான் வியாரிக்கேன். கடந்த 5 வருஷமா வந்து விஜய் வசந்த் எம்பியா இருந்தாரு. ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்லை, அப்படி ஒன்றும் அப்படி இதுவரைக்கும் பண்ணதாட்டு ஒன்றும் இல்லை. என்ன இதாலும் நல்ல இதாட்டு பண்ணல. நீங்கள் முன்னாடி காங்கிரஸுக்கு தான் காங்கிரஸ் ஓட்டு போட்டுருந்தேன். இன்னும் எனக்கு காங்கிரஸில் நின்றுட்டு ஒரு ஓட்டு போட்டு ஒரு. நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா? நான் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸு. கிறிஸ்டியன்ஸு இருந்தாலும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் ஓட்டு போடுவார். ஆனால் இவங்க வந்து சிறுபான்மையினருக்கு பிஜேபி எதிரானதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரமா? எல்லாம் போய் பிரச்சாரம் தான் சொல்லுவேன். மத ரீதியாக உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்திருக்கா ராதாகிருஷ்ணன்? இல்லை, மத ரீதியாக ராதாகிருஷ்ணன் இல்லை பிரச்சனை ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லை. ஆமாம், கண்டிப்பாக எல்லாருமே தாமரைக்கு தான் ஓட்டு. ஆமாம், போட மாட்டீங்க. இப்போ எலெக்ஷனில் மற்ற கட்சிகள் வந்து பணம் எல்லாம் கொடுத்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு பணம் கொடுத்தா எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பொன்னார் ஜெயிச்சா போதும். ஆமாம், நாங்கள் உதயசூரியன் தான். ரெண்டும் கூட்டணி தானே, எது ஜெயிச்சாலும் பரவாயில்லை எங்களுக்கு. தொகுதி எம்பியா இல்லை தெரியாது. நல்லது பண்ணியது இது வரைக்கும் பிஜேபி 2 இடம் வந்தாங்க, அவங்க தான் பண்ணியிருக்கு. ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணியிருக்காரு கன்னியாகுமரிக்கு? 2 பாலங்கள் தந்துருக்கு. அடுத்தது நிறைய ரோடுகள் தந்துருக்கு. நிறைய வசதிகள் செய்து தந்துருக்கு. இப்போ விஜய் வசந்த் என்ன பண்ணியிருக்காரு? அவர் உறங்கிட்டு இருந்தார். அவர் தூங்கிட்டு இருந்தாரா? அவரு தொகுதியில் பார்த்துருக்கீங்களா? உங்க தொகுதிக்கு வந்திருக்காரா? ஒரு கேளும் வந்ததில்லை. இப்போ இந்த வாட்டி உங்களோட ஓட்டெல்லாம் யாருக்கு போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க? நாங்கள் அன்னைக்கு ராதாகிருஷ்ணன் தான் போடுவோம். இன்னும் அவருக்கு அவர் தான் கொண்டு வந்து. இந்த ரோடு நல்லா இருந்தது அவங்க ராதாகிருஷ்ணன் போட்ட பிச்சை தான். மேம்பாலம் வந்தது அவங்க போட்ட பிச்சை தான். புரியுதா உங்களுக்கு? இந்த ரோடுகள் எல்லாம் அவங்க காலத்தில் தான் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய அனுபவத்தில் எந்த கவர்மெண்ட்டும் எதுவும் கண்டுவிடல. இப்போ 5 வருஷமா விஜய் வசந்த் எம்பியா இருந்தார்ல, அவர் ஏதாவது பண்ணியிருக்காரா? அது உங்களுக்கு தெரியும்னா எனக்கும் தெரியும். எங்கேயாவது பண்ணியிருக்காரு. நான் பார்த்துருக்கேன், ரோட்டில் வச்சு பார்த்துருக்கேன். அவருக்கு கூட கொஞ்சம் குண்டாயுசங்கள் எல்லாம் அடங்கும். அவ்வளோ அல்லாமல் நமக்கு குமரி மாவட்டத்துக்கு ஒன்றும் பண்ணலை. அவர் எதை பண்ணினார் எனக்குன்னு தெரியல. நான் கேட்கல, பார்க்கல. தாமரை தான் நான் கொடுப்பேன். ஆமாம். இப்போ அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நம்ம வந்து பைபாஸ் வந்து 2025க்குள்ள முடிச்சு தருவேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதை செய்வார். ஆமாம், அந்த ஆள் இருக்க வேண்டிய டைமில் தானே வேலை நடந்து. இப்போ எங்கே வேலை நடக்கு? யார் சொல்லியாங்க? யார் அப்போ என்னட்ட சொல்லிட்டு இப்போ முன்னாடி என்ன கேட்க விஜய் வசந்த் சொன்ன செய்தாருன்னு
அவர் பார்லிமெண்ட்டுக்கே போயிருக்க மாட்டார். அப்புறமா என்ன? அண்ணா 2 வேட்பாளர் இருக்காங்க. காங்கிரஸ்ல வந்து விஜயவசந்த் இருக்காரு, பிஜேபியில் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்காரு. இவங்க 2 பேர்லயும் குமரி மாவட்டத்துக்காக யார் நிறைய பண்ணியிருக்கா அப்படின்னு 2 பேருக்கும் 5 வருஷம் நம்ம கொடுத்தாச்சு. ராதாகிருஷ்ணன் தான் நல்லா ராதாகிருஷ்ணன் நல்லா பொன்னார் தான் வருவார். பொன்னார் ஏன் ஜெயிக்கணும்? மக்கள் நல்லதை செய்தார், மக்களுக்கு வேண்டி தான் உழைக்கிறாரு, பார்ட்டிக்கு வேண்டி உழைக்கிறாரு. பின்ன யார் எல்லாரும் சமரம் பார்க்குறாரு. அப்படி ஒன்றும் இல்லை, அவருக்கு வேறுபாடு இல்லையே. பார்க்காரு. ஒரு மதத்துக்கு மட்டும் தான் சாதகமாக இருக்கான்னு சொல்றாங்களே எதிர்கட்சிகள்லாம். அவர் பார்ட்டிக்கு தான் சாதகமாக இருக்காரு, மதத்துக்கு சாதகமாக இல்லையா? இல்லை இல்லை இல்லை, எல்லா ஆமாம் அப்படி தான் இருக்காரு. இப்போ 4 வழி சாலைன்னு வந்திருக்கு. இப்போ கேரளாவில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவர் நேரமாக இருந்துருப்பாருன்னா இதுவும் கிளியராக பார்த்து. இப்போ ராதாகிருஷ்ணன் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. 2025 அவர் இங்கே எம்பி ஆனால் இப்போ எம்பி ஆனால் 2025 அந்த 4 வழி சாலையை முடிச்சு கொடுப்பேன்னு வாக்குறுதி அளிச்சிருக்காரு. பண்ணிடுவாரா? அவர் சொன்னதுதான் அவர் வந்தால் சொன்னதுதான். அதில் ஒரு வேறுபாடும் இல்லை. பார்ட்டியும் இல்லை, அவர் பார்க்கறதே இல்லை. அவர் சொன்ன வாக்குறுதி கொடுத்தது தான். குமரி மக்களுக்காக நல்லது பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்காக அவர் இருக்காரு. அவருக்கு வேண்டிய இருக்காரு, வேற எதுக்கு வேண்டி இருக்காரு. நன்றி அண்ணா. ஆளுங்க மேலே மத்திய ஆளுங்கட்சி எங்கே இருக்கோ அதான் நல்லா இருக்கும். போன வாட்டி நமக்கு இந்த வாட்டி எம்பியா இருக்கிறது விஜயவசந்த், போன வாட்டி எம்பியா இருந்தது ராதாகிருஷ்ணன். இவங்க 2 பேர்ல கம்பேர் பண்ணல நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு யார் நல்லது பண்ணியிருக்காங்க? அல்லது அவர் ஏகப்பட்ட பணிகள் அவங்க மேல் மத்தியில் இருக்கையால கொடுத்துருக்காங்க. ராதாகிருஷ்ணன் அவர் பண்ண திட்டத்துல எந்த திட்டம் நல்லா ஓரளவு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய திட்டம் ஏதாவது ஒன்று இருக்கா? திட்டம் 4 வழி சாலைகள். 4 வழி சாலைகள். இப்போ ராதாகிருஷ்ணன் வந்தா இந்த 4 வழி சாலையை 2025 முடிச்சு தரேன்னு ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காரு. அதை முடிச்சு கொடுப்பாரா? மத்தியில் வந்தால் அவர் முடிச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. யார் நினைச்சாலும் சரி, சென்டரில் வந்து பிஜேபி பாஸ் ஆனதான் நல்லா இருக்கு. பிஜேபி தான். பிஜேபி தான். ஆமாம், பிஜேபி ஏன் ஜெயிக்கணும்? பிஜேபி எந்த நல்ல திட்டங்கள் எல்லாம் நல்ல திட்டம். ராதாகிருஷ்ணன் கடந்த முறை எம்பியா இருந்தப்ப நல்லா பண்ணியிருக்காரா மாவட்டத்துக்கு? மாவட்டத்துக்கு நல்லா பண்ணிட்டு பண்ணியிருக்காரு. இப்போ மாவட்டத்தில் எதிர்கட்சிகளை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ராதாகிருஷ்ணன் பிஜேபி எல்லாம் வந்து ஒரு மதத்துக்கு மட்டும்தான் செயல்படுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. அது உண்மையா? இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை கிடையாது. எல்லாத்துக்குமா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் எம்பி விஜயவசந்தோட செயல்பாடு எப்படி இருக்கு? மோசமாக இருக்கு. இதுக்கு முன்னால் மத்திய இணையமைச்சராட்டு நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செயல்பட்டது நல்லா செயல்பட்டார். அது நாங்கள் வாழ்த்தக்கூடிய விஷயங்கள் தான். நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தார், நல்லா செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள்.